ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான பிரச்சனைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ எல்லாருமே யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஃபைனல் டிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிச்சுட்ருப்பீங்க. பட் எல்லாருமே ஒரு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து அதாவது எக்ஸாம் டேட் வந்து ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுமா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா, ஆகுனா நல்லாயிருக்கும், எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து டைமே இல்லை. டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஏன்னா நிறையா சைக்ளோன் வந்துச்சு. அந்த சவுத் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ரீசெண்டாக. ஸோ தென் நார்த் சைடு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸாம் புயல். இதனால் நிறைய எதிர்பாராத அளவுக்கு வந்து மழை வெள்ளம் அதிகமாக வந்ததுனால நிறையா தேர்வர்கள் வந்து படிக்க முடியாமல் அவங்களோட புக்ஸ் எல்லாமே மழையில் போனதுனால அவங்களால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்பட்டாங்க. அதனால் அது ரிலேட்டடாக நிறையா கோரிக்கைகள் வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சா என்ன படிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து நிறையா வச்சதுனால அவங்க வந்து டுடே வந்து அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண், அதாவது 2023 மற்றும் 2023 படி 7/1 2024 அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வழமை ஆசிரியர் பிஆர்டி தேர்வு வரலாறு காணாத பெரும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பணி நாடுனர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அளித்த கோரிக்கையினை ஏற்று தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கு தயாராவதற்கும் கால அவகாசம் வழங்குவதை கருத்தில் கொண்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது. மேற்கண்ட தேர்வானது வருகிற 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. 7/1/2024 அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவுச்சீட்டினை 4/2/2024 அன்று நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 7/1/2024 அன்று அதுக்கான கால் டிக்கெட்டையே 4/2/2024 அன்று நடைபெறவிருக்கும் தேர்வுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, கொஞ்சம் கிடச்சா கூட எங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் சான்ஸாக இருக்குது. இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி ஃபைனல் டிவிஷனில் எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்காமல் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் டிவிஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் February 4 வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் நல்லா படிங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.